ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேசரி தாங்க. இது வந்து எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடியதான். இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி என் தங்கையோட பிறந்தநாள். நான் சின்ன சர்ப்ரைஸாக இன்றைக்கி செஞ்சு அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அம்மா தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அம்மா செஞ்ச கேசரி என்னோடய சர்ப்ரைஸ் கிஃப்டாக எடுத்துகிட்டு போய் நான் தங்கைக்கு கொடுக்க போகிறேன். வாங்க, இது அம்மா எப்படி செய்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக அம்மா ரவை எடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவை. நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன், அதனால் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. இதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை, தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய். நான் ஃபுல்லாக நெய்யில் செய்யலை, கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துருக்கேன். கேசரி கலர் பவுடர், ஏலக்காய் பொடி, ஒரு 2 சிட்டிகைக்கு உப்பு, திராட்சை, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அடுத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுட்டு ஓகேங்களா, எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு நெய் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டா நெய் ரெண்டு போல சூடாக வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் காஞ்சிச்சு முந்திரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஸ்டவ்வு முந்திரியை வறுத்து எடுத்துடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எடுத்துடுங்க. இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். ரவையை எடுத்து வச்சுட்டு இதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 3 கப்பு தண்ணி ஊற்றுற உடனே ஸ்டவ்வை தூக்கி விடுங்க. 1 கப்பு கேசரி பவுடரு, தேவையான அளவுக்கு உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கலர் பவுடர் போடுறேன். 2 சிட்டிகை உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் கலந்து விடுங்க தண்ணி. கேசரி பவுடர் போட்டு உப்பு போட்டு 2 கலந்து விட்டாச்சு. ஒரு தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் பண்ணி போட்டு கொஞ்சம் கரண்டியில் கலரி விட்டுட்டு ஸ்டப் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். கேசரி பவுடர், உப்பு, ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு தண்ணியை கலந்து விட்டு கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுங்க. ஸ்டவ்வை தண்ணி கொதி வந்துடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவையை கொட்டி கிண்டியாச்சு. கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக வர அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ரவையை கலந்துடணும். ரவை தண்ணியை போட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டு இப்போது சர்க்கரையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுவோம். ஸ்டவ்வு சிம்மிலேயே இருக்கணும் சர்க்கரை போடும் போது. சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே இழுகின மாதிரி வரும். அப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை அதில் சேர்த்துட்டு
சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா கேசரி ரெடி. சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் கலந்து இருக்கும்போது முந்திரியை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துடணும் கேசரி. வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்து கலரி விட்டுருக்கேன். தேவைப்பட்டால் எங்களுக்கு திராட்சை பிடிக்காது, நீங்கள் தேவைப்பட்டால் இதாக்கூடிய திராட்சையை சேர்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கேசரி ரெடி. இப்போ சுவையான கேசரி ரெடி. இதை கொண்டு போய் தங்கைக்கு கொடுக்க போகிறேன். அவள் சர்ப்ரைஸாக சந்தோஷப்பட போகிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டையும் எனக்கு போடுங்க. தேங்க்யூ.